நமஸ்காரம். அஸ்மத் சர்வகுருபியோ நம. இது நமது உலகம் சேனல் நேயர்களுக்கு வேங்கடம் ராம்நாராயண் அன்பு கலந்த வணக்கம். என்றென்றும் ஏற்றத்தை எண்ணிக்கொண்டிருக்கும் துளாராசி அன்பர்களே, எதிர்வரக்கூடிய புரட்டாசி மாதம் எப்படி இருக்கும்? எதிர்வரக்கூடிய விஸ்வாவசேஷம் புரட்டாசி மாதம் 17/9/2025 புதன்கிழமை ஏகாதசி திதியில் புனர்பூச நட்சத்திரத்தில் குரு தசையில் பிறக்கக்கூடிய இந்த மாதமானது நமக்கு எப்படிப்பட்ட ஏற்றங்களை தரும்? நம்ம பலன் பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த கிரக பொசிஷன்ஸ் பார்த்துக்கலாம். துலாத்தில் செவ்வாய், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி, மிதுனத்தில் குரு, கடகத்தில் சந்திரன், சிம்மத்தில் சுக்கிரன், கேது, கன்னியில் சூரியன், புதன் இருந்து வழிநடத்துகிறார்கள். இதில் 2-3 விஷயங்கள். சுக்கிரன் 24 கடைசி வாரத்தில் கன்னிக்கு வரார். புதன் ஒரு 15 தேதிக்கு அப்புறமா துலாத்துக்கு போயிடுறார். இதையெல்லாம் நம்ம கன்சிடர் பண்ணி பார்க்குற போது எதிர்வரக்கூடிய புரட்டாசி மாதம் நமக்கு எப்படி இருக்கும்? பேசிக்கா ரொம்ப அருமையா சொன்னோம்னா, லக்னாதிபதி சுக்கிரன் லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்காரு. அதனால நமக்கு எந்த விதமான பிரச்சனையும் பணப்புழக்கத்தில் கொடுக்கவே மாட்டார். நல்ல பணப்புழக்கம் இருக்கும். அது தவிர 9ஆம் இடத்துல குரு. 9ஆம் இடத்துல குரு ஒரு அருமையான இடம். ஏன்னா 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு துலா ராசியான நம்முடைய ராசியையே பார்க்கிறார். குருவை இருப்பிடத்தை விட குருவனுடைய பார்வை மிக மிக ஏற்றமுடையது. அது தவிர 2-3 நாள் 5ஆம் வீடான கும்பத்தையும் குரு பார்க்கிறார். அது குருவனுடைய 9ஆம் பார்வை. இதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது இந்த புரட்டாசி மாதம் நமக்கு எல்லா விதமான ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரும். சின்ன சின்ன சங்கடங்கள் எப்படி சார் அப்படின்னா, 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி, 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் அண்ட் புதன். முதல்ல கொஞ்ச நாளைக்கு நம்ம பேசுகிற வார்த்தைகளை கொஞ்சம் அடக்கி பேசுறது, கொஞ்சம் நிதானித்து பேசுறது. எதிர்வரக்கூடிய ஒரு ட்ரேட் அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறோம், அல்லது எம்ஓஐ சைன் பண்ணுறோம், அந்த லெவலில் அல்லது சின்ன விஷயத்தில் ஒரு லோன் எடுக்கிறோம், அப்ளிகேஷன், அதெல்லாம் பார்க்கச்சு ரொம்ப அவர்களிடம் பேசக்கூடிய வாக்குவாதம், அவர்களிடம் மட்டுமில்லை எந்த இடத்திற்கு போனாலுமே வாக்குவாதத்தை ஒரு கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது. புதன் தன்னுடைய வீட்டில் தான் இருக்கார். அது ஆட்சி உச்சம் பெற்ற புதன் தான். அதனால நமக்கு நல்ல விஷயங்களை, நல்ல ஞானத்தை தரக்கூடியவராகத்தான் இருப்பார். அது மட்டும் இல்லை, சூரியன் புதன் காம்பினேஷன் அப்படிங்கிறது எந்த இடத்துல இருந்தாலுமே மிக ஏற்றத்தை தரக்கூடிய காம்பினேஷன் தான். லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் நிழல், இசை, ஒலி, ஒளி சம்பந்தப்பட்டு சின்னத்திரை பெரிய திரையில் இருக்கக்கூடியவர்களுக்கு மிக மிக லாபத்தை தரக்கூடியவனாக, அதாவது நம்ம ஒரு இடத்துக்கு போய் ஒரு சான்ஸ் கேட்குறோம், அந்த சான்ஸ் கேட்கச்சே புதனும் நமக்கு ஹெல்ப் பண்ணுவார், சூரியனும் ஹெல்ப் பண்ணுவார், அதே சமயத்தில் சுக்கிரனும் ஹெல்ப் பண்ணக்கூடிய சூழ்நிலையில் இருக்காங்க. ஏன்னா நாம வாழ்க்கையில் ஏற்றது எந்த இடத்துல சான்ஸ் கேட்டாலும் அல்டிமேட்டாக நமக்கு தேவையானது பணம். அந்த பணம் கிடைக்கக்கூடியதாக, பணம் புரளக்கூடியதாக இந்த புரட்டாசி மாதம் துளாராசிக்காரர்களுக்கு அமைந்திருக்கிறது. 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு கொஞ்சம் 10ஆம் இடத்துக்கு வந்தாலுமே, அது தவிர சந்திரன், இந்த சந்திரன் தினம் தூரம், அதாவது 2 நாளைக்கு 2.25 நாளைக்கு ஒரு தினம் மாறக்கூடிய சந்திரன் தான். இருந்தாலும் நம்முடைய ஆரம்பத்தில் 10ஆம் இடத்துல இருக்கார். அந்த 10ஆம் வீட்டுக்கு அடிப்படையானவன் 10ஆம் வீட்டிலேயே இருக்கிறது அப்படிங்கிறது இந்த மாதத்தினுடைய ஏற்றம். இந்த மாதம் பிறக்கிறதும் குரு திசையில் பிறக்கிறது. அதனால புரட்டாசி மாதம் இந்த துளாராசிக்காரர்களுக்கு நல்லதொரு நிலைத்தனை சாதிக்கக்கூடியதாக, வீடு, மனை, வாகனம் இதெல்லாம் வாங்கணும் அப்படின்னா அதெல்லாம் முயற்சி எடுங்க. இப்போ எடுக்கக்கூடிய முயற்சி அடுத்த 2-3 மாதத்தில் நிச்சயமாக பலன் தரும். உடனே எடுத்த உடனே பலன் தந்துருமான்னு தராது. அதே மாதிரி தான் இன்வெஸ்ட்மெண்ட். நம்ம போடக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் உடனே பலன் தந்துருமா அப்படின்னா கேள்விக்குறிதான். ஆனால் நிச்சயமாக அது பலன் தரும். இன்று இல்லை என்றாலும் நாளையோ நாளை மறுநாளோ அது பலன் தரும். இன்னைக்கு அப்ளிகேஷன் போட்டால் தான் நாளைக்கு ஆர்டர் வரும். ஒன்றுமே போடாமல் ஆர்டர் எதிர்பார்த்துருந்தா வரவே வராது. அதே மாதிரி ஆர்டர்னு சொன்னோடனே வெளிநாடு போவதற்கு, வெளியூர் போவதற்கு, நாம கேட்ட ஒரு டிரான்ஸ்ஃபர் கிடைப்பதற்கு, ஒரு ப்ரமோஷன் கிடைப்பதற்கு, சிலருக்கு இன்னும் கொஞ்சம் கூட சொல்லணும்னா, ஏன்னா குரு 9லேருந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்டு 10ஆம் இடத்துக்கு வரதுனால சிலருக்கு இடப்பெயர்ச்சி இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது. அதுவும் வித் ப்ரமோஷன் ஆறு வேற ஒரு ஜாப் சேஞ்ச், இதெல்லாம் துளாராசிக்காரர்கள் இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் மிக மிக அதிகமாக இருக்கின்றன இந்த புரட்டாசி மாதத்தில். அதை நம்ம கேபிட்டலைஸ் பண்ணிக்கணும், யூட்டிலைஸ் பண்ணிக்கணும், அதுதான் மெயின். அதே மாதிரி கலைத்துறை நம்ம பேசணும். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு நிச்சயமாக இந்த புரட்டாசி மாதம் ஒரு நல்ல மாதமாகத்தான் இருக்கும். இன்னைக்கு நம்ம போடக்கூடிய உழைப்பு அடுத்த 2-3 மாதங்களில் நல்ல பலனை, இட் வில் ஃபெச் யூ குட் திங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நல்ல பலனை தரக்கூடியதாக இருக்கிறது. நம்முடைய கணவன் மனைவிக்கு இடையே உள்ள உறவு, நம்முடைய வீட்டிலேயே செவ்வாய் உட்கார்ந்து தன்னுடைய வீட்டை பார்க்குறார், 7ஆம் வீட்டை பார்க்குறார். அதனால கணவன் மனைவிக்கு இடையே உள்ள உறவு என்பது மேம்படக்கூடியதாக இருக்குது. சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கு, கொஞ்சம் ஹீட்டட் ஆர்கியூமெண்ட் வருவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது. ஆனாலும் அதையெல்லாம்
சரி செய்வதற்கு புதன் நமக்கு சாத்தியமாக இருக்கிறார், அனுகூலமாக இருக்கிறார். அதனால ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி எல்லா விஷயத்திலுமே கொஞ்சம் நிதானமாக சிந்தித்து செயல்படுவது ரொம்ப நல்லது. லாங் டிராவல் போறவங்களுக்கு இந்த மாதம் மிக மிக ஏற்ற ஒரு மாதமாக அமைந்திருக்கிறது. என்ஜாய் பண்ணுங்க, நிச்சயமா போயிட்டு வாங்க. துளாராசிக்காரர்கள் லாங் டிராவல் போயிட்டு வாங்க. அது பிசினஸுக்காக இருக்கலாம், டூரிசமா இருக்கலாம், படிப்பதற்காக இருக்கலாம். அதே மாதிரி வெளிநாடு செல்வதற்கு, வெளி ஊர் செல்வதற்கும் இந்த மாதம் நமக்கு ஏற்றத்தை தரக்கூடியதாக இருக்குன்னா, 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு குருவால் 9ஆம் பார்வையாக பார்க்கக்கூடியவராக இருக்கிறதுனால நமக்கு அது சாதகமாக அமைஞ்சிருக்கிறது. அந்த ராகு கேதுவோடு சம்பந்தப்பட்ட சுக்கிரன் நமக்கு பணத்தையும் தந்து நல்ல மகிழ்ச்சியும் தருவதற்கு காத்து கொண்டிருக்கிறார். நாம் தான் அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். அதே மாதிரி ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி, மினரல்ஸ் அண்ட் மெட்டல்ஸ், அந்த இண்டஸ்ட்ரியில் இருப்பவர்களுக்கு இந்த மாதம் சின்ன சின்ன சங்கடங்கள் இருந்தாலும் நல்ல ஏற்றம் இருக்கிறது. முக்கியமான ஒரு இண்டஸ்ட்ரி மெடிக்கல் இண்டஸ்ட்ரி, மருத்துவத்துறை. அந்த மருத்துவத்துறை அப்படிங்கிறது இந்த மாதம் நல்ல மேன்மையை தரக்கூடியதாக, அதில் தொழிலாளியாக இருந்தாலும் முதலாளியாக இருந்தாலும் நல்ல மேன்மையை தரக்கூடியதாக அமைஞ்சிருக்குது. 3ஆம் இடத்தில் பார்வையிடக்கூடிய குருவினால நம்முடைய சகோதரிடம் நமக்கு கொஞ்சம் ஒரு ஸ்டெப்பு நல்ல எண்ணம் தோன்றுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது. அவர்களை தனியாக சந்திப்பதற்கும், ஒரு விழாவில் சந்திப்பதற்கும், நீண்ட நாள் கழித்து நம்முடைய உறவினர்களை சந்திப்பதற்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இந்த புரட்டாசி மாதம் நமக்கு அமைந்திருக்கிறது. இதெல்லாம் விட முக்கியமாக நம்மை படைத்தவன், நம்மை வழிநடத்தி கொண்டிருப்பவன், நம்முடைய குலதெய்வ இஷ்டதெய்வ வழிபாடு என்பது நம்மை மேன்மைப்படுத்தும் என்பது சிறிதும் சந்தேகமில்லை. அதுவும் தாயாரை சென்று வணங்கி வருதல், கோவிலுக்கு, பெருமாள் கோவிலுக்கு சென்று தாயாரை வெள்ளிக்கிழமைகள் ஈவினிங் 7 to 8 முடிந்தால் விளக்கேற்றி வழங்கி வருதல், அல்லது வெறும ஒரு 4 சுற்று 5 சுற்று பிரதட்சணம் வருதல் மிக மிக ஏற்றத்தை தரக்கூடும். அருகில் இருக்கும் அம்பாளையோ அல்லது அம்மனையோ, திரௌபதி அம்மனாக இருந்தாலும் சென்று வெள்ளிக்கிழமையில் வணங்கி வருதல் என்பது நமக்கு நல்லதொரு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரும் என்பதில் சிறிதும் சந்தேகமில்லை. வேறொரு கண்ணில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை அழுத்துங்க. 2-3 பிரச்சனைகள் பேசியிருக்கோம், அதற்கு தீர்வையும் பேசியிருக்கோம். இதையும் திரும்பி பாருங்க. அதனால லைக் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் வேறொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.